ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 நாளோட விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து இந்தியா வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இருக்கிறதுனால செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் இந்தியா வர போகிறோம். ஸோ அதனால் வந்து வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. காலையிலேயே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 குட்டி முயல் இருந்துச்சு. ஒன்று ஓடிடுச்சு, ஒன்று பாருங்கள் குட்டி பேபி இருந்தது. ஸோ அப்படியே வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு செம்ம மெஸ்ஸியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பேக்கிங்லாம் போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் நார்மல் க்ளீனிங் பண்ண முடியல. ஸோ கிடைக்கிற டைமில் அந்த பேக்கிங் எல்லாம் ஒன்றுன்னா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் சமையல் பண்ணதுனால தான் கிச்சனில் இவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த ஹாலு இந்த லெவல் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா இந்த மாதிரி வீடு இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மேலே எனிவே நான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வீடு க்ளீன் பண்ணலன்னு நமக்கு தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் இருக்கவே முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மார்னிங்கு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பேண்ட்ரி, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் கிச்சன்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 டேஸ் எங்கேயாவது போகிறோன்னாவே வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்ம வீட்டுக்கு வரும்போது திருப்பி வீடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இப்போ இந்தியா ட்ரிப்புன்றதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் நாங்கள் இந்தியாவில் இருப்போம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி வீடை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டு வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடு நம்ம வந்து நமக்கு திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எனிவே ஹஸ்பண்ட் இங்கே தான் இருப்பாங்க. இடையில மட்டும் கொஞ்ச நாள் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து இந்தியா வந்துட்டு வருவாங்க. மற்றபடி நானும் குழந்தைங்களும் தான் ஃபஸ்ட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க வீட்டை. ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேண்ட்ரியை தான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன். ஏன்னா வந்து பேண்ட்ரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். சம்டைம்ஸ் என்ன திங்ஸ் இருக்குது என்ன இல்லைன்னே தெரியல. இப்போ வந்து நான் கொஞ்சம் நாளாகவே வந்து நிறைய கிராசரிலாம் வாங்குறதில்ல. ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோன்னு தெரிகிறதுனால இருக்கிறதெல்லாம் வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதே வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே ஆல்ரெடி இருக்கிறதே நிறைய கிராசரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு எதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டு பேண்ட்ரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேண்ட்ரி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. சரி, அதனால் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். கீதிகா வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் மிச்ச க்ளீனிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து பார்க்க வந்து இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இது ரிப்போர்ட் வாங்கிட்டு அப்படியே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கீதிகாவும் வந்துட்டாங்க. இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்போ மே மாதம் மாதிரியே இல்லை, வந்து ஏப்ரல் மந்த் மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் சில்னஸோட, லைட்டு சில்னஸோட அப்படி இருக்குது, மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி. ஸோ முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பார்சல் வந்து வந்திருக்கு. வந்து ஒரு 3 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணல. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்திருக்கு. ஸோ அது மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அசம்பிள் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ கீதிகா வந்தாங்க. அவங்க வந்தோன்னே சாப்பிட வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருந்தது. ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, ரொம்ப நேரமாக காலையிலேருந்து க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தேன்ல. ஸோ கொஞ்சம் நேரம் அவங்க கீதிகா கூட உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இந்தியா வரோம் இல்லையா, அங்கே வந்து 2 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஊருக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம ரெடி ஆகணும்ல. 1-2 ஹேர் ஸ்டைல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் போட்டு பார்க்கணும். ஒரு சில இந்த மெஸ்ஸி பிரைடு அது இதுன்னு கொஞ்சம் 2-3 ஹேர் ஸ்டைல் நம்ம போட்டு பழகி பார்த்துக்கணும். அப்படின்னா ஸோ நம்ம ஊருக்கு போய் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி சும்மா ஜஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு ஒரு பாவாடை சட்டை இல்லை பாவாடை தாவணி அந்த மாதிரி ஹாஃப் சாரீலாம் கட்டணுன்னா குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணேன். ஸோ ஓகேவாக வந்திருந்தது. மேபி அந்த பாவாடை சட்டைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் கலர்லாம் மேட்ச் பண்ணோன்னா இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கேயோ வாங்கி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய ஹெல்ப் ஆச்சு. 3-4 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இது வாங்கி.
ஸோ குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கொண்டையிலையும் ஏதாவது ஒன்று மிடில் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே மேலே இருக்குது, எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படி கசமசான்னு இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக பண்ணி பார்த்தேன். பட் வேறு டிசைனும் பண்ணலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சில குழந்தைங்க வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தலை சீவிக்கிறதாகட்டும், மேக்கப் பண்ணுறது, அப்புறம் வந்து பாவாடை சட்டை, தாவணி கட்டுறது, அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ நார்மல் ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஓகே. பட் இதுக்கு வந்து இந்த குத்துது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னெலாம் பெருசாக நமக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி ட்ரெஸ் கொடுத்தாலும் ஓரளவுக்கு போட்டுக்குவாங்க. ஆசையாக கேட்பாங்க. நான் பாவாடை தாவணி கட்டலாமா, நான் சேலை கட்டலாமான்லாம் சில நேரம் கேட்பாங்க. நீங்கள் அடிக்கடி சேலை கட்டுறீங்களேம்மா, நாங்களும் சேலை கட்டலாமான்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அவங்க பிடிச்ச ஆசையாக பண்ணிக்குவாங்க. இந்த சடை போட்டு விட்டு கீதிகா கொஞ்சம் நேரம் இது நான் வச்சுக்குவேன், நான் இதை கலைக்கவே மாட்டேன்னு வச்சுட்டே இருந்தாங்க பத்திரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேண்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் டேட்டெல்லாம் பார்த்து எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம திருப்பி நாங்கள் ஒரு 2 months ஆகும், 2.5 months கிட்ட இந்தியாவில் இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததா, நேற்று செம்ம வேலை. ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசரும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்த வேலை. ஸோ டிஷ்வாஷர் வேறு ஒர்க் ஆகலைன்னு சொன்னேன்னா, அதனால் பாத்திரம் எல்லாம் ஏகப்பட்ட பாத்திரம் சேர்ந்து இருந்தது. ஸோ எல்லாத்தையும் விளக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சுதீக்ஷா கீதிகாவுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, இயர்லி அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அதுக்காக வந்து போயிருக்காங்க. நான் வந்து காலைல ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ இப்போ நானும் போட்டு குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் மட்டன் வாங்கிட்டு வர போகிறேன். மட்டன் இல்லை சிக்கன் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ மட்டன் வாங்கிட்டு போயிட்டு பிரியாணி பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல பாய் வீட்டு மட்டன் பிரியாணி. ஸோ அதான் இந்த வாரம் பண்ணோம். ஸோ சாப்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறோம். நார்மலாக இருந்தாவே நமக்கு சாட்டர்டே சண்டே ஷாப்பிங் இருக்கும். ஸோ இப்போ ஊருக்கு வேறு போகிறதுனால நிறைய ஷாப்பிங்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த வாரமும் நெக்ஸ்ட் வீக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரே மழை, கொஞ்சம் சில்லாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எந்த வேலையும் கரெக்டாகவே பண்ண முடியாதுல, ஒரு மாதிரி நசன்னு இருந்தது. ஸோ இப்போ மாலுக்கு வந்து கொஞ்சம் சுதீக்ஷாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். சூப்பராக இருக்கே பக்ரி. இந்த பண்ணி பாருமா, சூப்பராக இருக்குல்ல குட்டி குட்டியா. கீதிகா எடுத்து காமி, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவனையா. நல்லா இருக்குல்ல எல்லா பொம்மையும். ஸோ மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய் ஷாப்புக்கு வந்திருக்கோம். என்னங்க ஐயோ பின்ன இங்கே ஒரு கீதிகா இது வச்சிருக்கேன். நாய் கத்துது இல்லை நல்லா மியாவுன்னு. தொட்டு பாராத, நிஜமாவே வாமா இருக்கான். எங்க இருக்கு செக்ஷன்? வெள்ளை கலர் ஓகே. எவ்வளோ பெருசு இருமா. டாடி ஒவ்வொருத்தருக்கா போலான்றாரு. வா பாப்பா பார்த்துட்டு போவோம். போடு போடு போட்டு பாரு. ஐயம்மா
நல்லா இருக்கா? இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. சரி, நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா ஒரு மால் தான் வந்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் செட் ஆகலை. ஹஸ்பண்ட்க்கு மட்டும் ஒரு 2-3 டிஷர்ட் எடுத்தோம், அவ்வளோதான். அதோட வந்து ஒன்றும் செட் ஆகலை எங்களுக்கு. சரி, இங்கே வந்து மேக்கு அப்புறம் வந்து இந்த செஃபோராலாம் போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதுக்காக இந்த மாலுக்கு வந்தோம். இங்கே வந்து என்னென்ன வாங்கணும்னு நினச்சோமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு 1-2 ஐட்டமும் வந்து செட் ஆச்சு. செஃபோராவில் வாங்கணுன்றதெல்லாம் வாங்கிட்டோம். மேக்லேயும் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுவும் வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும்தான். ஸோ அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பாதி தான் முடிச்சிருக்கேன். இன்னும் பாதி பேக்கிங்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நாளைக்கு கொஞ்சம் பண்ணலான் இருக்கேன். ஸோ எங்களோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.